Please play in moderation, take frequent breaks, and play responsibly. வெல்கம் டு ட்ரிபிள் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பப்ஜி ஸ்குவாடில் ஒருத்தர் இருக்கார், லோக்கி ப்ரோன்ட்டு. அவருக்கு வந்து அவருக்கு பர்த்டே இல்லை, அவருக்கு 2 குழந்தை இருக்குது, ட்வின்ஸ். அவங்களுடைய ஃபஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் ஒரு பப்ஜி ஸ்குவாடாக வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் வந்திருக்கோம். இதுதான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பப்ஜியில் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டானாரு. சரி, இதுமாரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னாரு, அதனால் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் யுவராஜ், உங்களுடைய நண்பர் தானே? என்னுடைய நண்பர் தான், ஆஃபீஸ் மேட்டு. இவருடைய ஆஃபீஸ் மேட்டு, பப்ஜி ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு மீம்ஸ்லாம் பார்ப்பல, அவர் 36 வயசு, இவனுக்கு 12 வயசு, அவனுக்கு 16 வயசுன்ட்டு. ஆமா, நாங்களாம் கல்யாணம் ஆகல. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு. பப்ஜி விளையாடுனா வீட்டில் திட்டிகினே இருப்பாங்க. ஆனால் இவங்க 4 பேர் கூட அந்த பப்ஜிக்குள்ளே போனால் பப்ஜியே ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜைத்தூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்னால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹேர் கட்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே கேளுங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, எதுவுமே ஃபங்க்ஷன் வரும், அங்கே நிறைய டோலிஸ் வருவாங்க. ஜைத்தூன் வேற, எப்படியும் பெரிய வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனு அப்படின்ட்டு தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு கட்டிங் போட்டு தலைவர் ஒருத்தர் வந்து மாசா கட்டிங் போட்டு, சரி இன்னைக்கு ஒரு 4 பொண்ணுங்கிட்ட இன்ஸ்டா ஐடி, 2 பொண்ணுங்கிட்ட நம்பரு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலான்னு வந்தாரு. ஆனா அதெல்லாம் ஏன், ஆனா இங்க அவர் வந்து அங்க வந்து கட்டிங் போட்டு வீட்டுக்கு வந்து, அண்ணா நான் ஒண்ணு கேட்டேனா, அவன் ஒண்ணு வெட்டிட்டானா. அவரு கேட்டது வந்து, இருங்க நான் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இவரு வந்து அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கேட்டது வந்து, இந்த மாதிரி ஏதோ உல்ஃப் பண்ணிங்க. என் ஸ்டைலிஷ் லீவு, நான் அப்பவே வீட்டுக்கு வந்துடணும். ப்ரோ நீ வா ப்ரோ, நான் வெட்டுறோம், சூப்பரா வெட்டுவோம் ப்ரோ, ஸ்டைலிஷ் நான் தான் ப்ரோ எங்க ஆளு அப்படின்னு. அவரோட இவரு நல்லா வெட்டுவாரு அப்படின்னு. சரி நானும் சொல்றேன், இப்ப பையா உட்காந்தேன். பையா இதான் பையா கட்டிங், எனக்கு கட்டிங் பாருங்க, இந்த கட்டிங் தான் கேட்டாரு தலைவர். நான் கேட்டது, ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது. நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது. 360 டிகிரில காட்டுங்கப்பா. டாங்லியோட சித்தப்பா பையன் மாதிரி ஆக்கி விட்டாங்க கைஸ், என் நண்பர். இருடா சொல்ல விடுறா பையா, நான் இந்த மாதிரி கேட்டேன். பேஸ் எங்களுக்கு ஒரு பண்ணி காட்டுறா ஜி, பேஸ்ல ஜி, அவன் சூப்பரா இருக்கான் ஜி. என்னோட இந்த போட்டோவை நாங்க வேணா இது பண்றோம், நல்லா இது பண்ணி பாருங்க. ஓ இருங்க, நீங்க காட்டுறேன். இது தெரியுமா, இது ரொம்ப கிடையாது ஜி, இது இல்ல. இந்த மாதிரி கேட்டேன் ஜி நானு. நண்பர்களே, தம்பி வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆனா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கரெக்டா பண்றான்னு சொல்லி சொன்னப்பா. அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியில வெட்டி முடிச்சுட்டு பேப்பர் ஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்ட்டான். 5 மினிட்ஸ் மட்டும் பேப்பர் ஃப்ரெண்ட் நினைச்சேன் ப்ரோன்னா. இதுக்கும் பேப்பர் ஃப்ரெண்டும் சம்மந்தம் வருவான், எனக்கு புரியல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க போலாம். இன்னைக்கு நைட்டு என்ன பாத்தியா? இவர் தான் எங்களுடைய பப்ஜி ஸ்குவாடுடைய நண்பர். இன்னொரு நண்பர் அவர் தான் வந்து நேரு கிங்கர் லெஜண்டன். ஆமா, அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஸ்டேஜ்ல இருக்காரு, அங்க இருக்காரு. 5 மினிட்ஸ் மட்டும் வந்துடும். ரோஸ்ட் பண்றாங்க அப்புறம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்தான். ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்கான், கேமரால செல்ஃபி எடுத்துக்கின்னு மண்டியை சுத்தி என்னது செல்ஃபி வீடியோ எடுத்து பாத்துறேன். எங்க பெரியமாட்ட கேட்டேன், எப்படி இருக்குங்க, இவ்வளவு ஃப்ரெண்ட்லன்றாங்க முடி. ஃப்ரெண்ட்ஸ், இவன் நிறைய கனவோட இன்னைக்கு வந்து முடி வெட்டிட்டு வந்தான். ஆனா அது எல்லாமே கடைக்கார சொதப்பிட்டாரு. அந்த அட்டை கட்டி அந்த ஸ்டைலிஷ் சொதப்பிட்டான். அதான் ஸ்டைலிஷ் சொதப்பிட்டாரு. வேணாம் விடு. அட்டை கத்தியில வர தினேஷ் மாரி ஆக்கிட்டாங்க தம்பிய. சூப்பரா இருக்கிறப்பா தம்பி, நிஜமே சூப்பரா தான் இருக்குது. நல்லாவே இல்லை.
இருக்கிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. சூப்பரா இருக்கிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவனை லைட்டாக நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். தனுஷே 1000 பேர் சொல்லுவாங்க என்ன உன் முடி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு. நல்லா இல்லைங்க கட்டிங் விடுங்க, நல்லா இல்ல விடுங்க, நல்லா இல்ல. உண்மையிலும் முடி நல்லா இல்ல. அதான் நல்லா இல்ல. சரி நல்லா இல்ல. 1000 தான் உன் கட்டிங் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்ல. நல்லா இல்ல. ஏய் தனுஷ் இதுவே நான் உனக்கு ஒரு டிப் தரேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட்டிங் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு வாரத்துல இது வந்துருமா? சொட்டறியாதுடா, கெத்தாயிடும்டா. இப்ப நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் முடிவெட்டு வந்துருக்கணும். இப்ப இன்னைக்கு வந்துன்னா மாசம் இருக்கும், ஒரு நாளானி சரியாயிடும், பார்க்க பழகிடும். ஆமா கலாய்க்காதடா பாவம். நல்லா இல்ல, நான் கலாய் பண்ண. ஹேர் கட் பண்ணிட்டு சலூன்ல பார்க்கும்போது மாசா இருக்கும். வீட்டுக்கு வந்து கலை குளிச்சுட்டு பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மாசா இல்ல, அது நோட் பண்ணல. அங்க பாக்குறது அது போன மாசா இல்ல. இல்ல கடையில அதிகமா மாசா இல்ல. சீரியஸா சூப்பரா செம்மையா ஏப்பா சூப்பரா இருக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அதான் கடையில பார்க்கும்போது அழகா இருக்கும், ஆனா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தா நம்மளுக்கே நம்ம மூஞ்ச பார்க்க சகிக்காது. அதே மாதிரி தான் ஆயிட்டு இருக்குது தம்பிக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த ஸ்டைலிஷ்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலலாம் எங்களை திட்டினே இருப்பாங்க, என்னடா நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் கேம் ஆடிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனால் இந்த கேமில் தான் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ ஜாலியாக இந்த அன்றாட வாழ்க்கைக்கு மறந்து விட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டு 4 பேரை அடித்து 4 பேரை கக் அப்படின்னு திட்டி எங்களுடைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கிறோம். 2 hours வந்துட்டு எங்களை நாங்களே மறந்துடுவோம். தனி ஒரு உலகம். இந்த இறங்கல் ஆல் சட்டுன்னு ஒன்று இருக்கு. இறங்கல்ல வந்து ஃபிளைட்ல போகும்போது ஆல் சட்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து யாரோ வருவானுங்க, அன்பா ஜாலியா பேசிக்கிட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒத்துமை இருக்கும். அன்பா மட்டுமே பேசிப்போம். பப்ஜி ஆடுறவங்களுக்கு தெரியும் எப்படி பேசிப்போன்ட்டு. நீங்க சொல்லுங்க யுவராஜ். அந்த ஆல் சாட்ல வந்து அந்த நாலு வார்த்தை அன்பா பேசினாதான் அந்த கேம் வந்துட்டு நல்ல தொடக்கமே ஆகும். ஒரு நாள் வந்து எவனாவது நம்ம காண்டி வச்சிருக்கோம். அதாவது நம்ம காலேஜ் வச்சுக்கோங்களேன், காலேஜ் போறோம், அங்க ஹெச்ஓடியோ ஸ்டாஃபோ கண்டுபிடிச்சிருப்பான். அவன் நமக்கு முடியாது. வேணா வருவான், அரே ஆல் சாட் அப்படின்னுவான். அடங்கோ இறங்கல் ஆல் சாட்னு ஒன்று இருக்கு, அதுல வருவானுங்க அரே மதர் அப்படின்னு வருவானுங்க. அதே ஃபேன்னுவானுங்க, அப்படியே விட்டுருவான். அதே மாதிரி எங்க ஸ்குவாட்ல இருக்கவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இவர் வந்து விளையாடினே இருப்பாரு. நைட்டு 2 மணிக்கு அவங்க அம்மா வந்து கத்துவாங்க, அவள் ஆஃப் லைன் போயிடுவோம். திட்டுற சவுண்டு மட்டும் கேட்டுனே இருக்கும் எங்களுக்கு. இவர் வந்து இவங்க அப்பா திட்டிகிட்டே இருப்பாரு, ஏய் ஸ்கிரீனை போடுறா தூக்கம் வரலடா, வெளிச்சம் வருது, ஃபோன் பிரைட்னஸ் ஸ்கிரீனை போடுறா தூக்கம் வரலடா அப்படின்வாரு. எங்க வீட்டுல வந்து அங்கேருந்து வந்து கது தட்டுவாங்க, யாருப்பா இது என்னத்துக்கு சவுண்டு அப்படின்ட்டு. நாங்களாச்சும் பரவாயில்ல, எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அந்த லாஸ்ட் மேட்ச் 12 மணி ஸ்டார்ட் ஆகி 3 மணி வரையும் போவோம். அது ஒரு நாளைக்கு 12 மணிக்குடா லாஸ்ட் மேட்ச்னா, விடிகால 5 மணிடா தூங்குற டைமு. கேட்டால லாஸ்ட் மேட்ச் இதை பாருங்க, இறங்கல் இருக்கு, பார்க் ஓவர் இருக்கு, அப்புறம் வந்து கன் கேமு, வாமோடி, இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய இருக்கு பப்ஜில. இறங்கல் ஒரு அடி ஆடும்போது லாஸ்டா ஒரு பார்க் ஓவர்னுவாரு, பார்க் ஓவர் ஆடும்போது லாஸ்டா ஒரு கன் கேம்னுவாரு, கன் கேம் ஆடும்போது லாஸ்டா மறுபடியும் ஒரு இறங்கல்னுவாரு. இதே மாதிரியே ரிப்பீட் ஆகி நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம். ஒரு 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் நிறுத்துன்னு போயிட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, அவர் ஃபங்க்ஷன் தான் நீங்க வந்திருக்கோம். அவர் தான் அந்த லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி அவரும் திட்டு வாங்குறது இல்லாம எங்களையும் திட்டு வாங்க வச்சு ஜாலியா ஆட்டுக்காருங்க. அவர் திட்டு வாங்கும்போது மைக் ஆஃப் பண்றாரா, மைக் ஆஃப் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவர் வந்து ரெண்டு ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரா, பக்கத்துல குழந்தைங்களை போட்டு ரா 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 ரா. இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு ட்வின் பேபி, ஒரு பேபி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, ஒரு பேபி வந்துட்டு இவர் பார்த்துருப்பாரு. இது வந்து கண்டிஷன்ஸ். ஆமா, இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, வேற ஒரு செப்பரேட் ரூம்ல வந்துட்டு ரா 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 ரோ 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 ரா 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 ரா. குழந்தை ஒரு பக்கம், பப்ஜி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், இந்த பக்கம் ரா 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 ரா. மறுபடியும் கேம் ஆடும்போது ரோ 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 ஆடி ஒரு மாதிரி வாழ்க்கைய ஒரு மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ற ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இவர் வந்து ஏறி போய் நாக் ஆயிடுவாரு.
ஏன்டா வரல ரெண்டு நாட்களா 1 HP எங்களை சாவச்சிருவாரு. நாங்கள் வந்து இந்த கேமை வந்து நாங்கள் 12th படிக்கும் போது வந்ததுன்னு நினைக்கிறேன். 10th படிக்கும் போது வந்தது. பட் ஆனால் 12th படிக்கும் போது தான் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. 12th படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 2017-18 அப்போ 11th 12th அப்போ இன்ஸ்டால் பண்ணுது. அப்போ ஆட ஆரம்பிச்ச கேமு. இப்போ நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு. இன்னும் அந்த ஒரு கேம் மட்டும் தான் ஆடுறோம், வேற எந்த கேமுமே இன்ஸ்டால் பண்ணல. அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ பப்ஜி வந்து எங்களுக்கு பப்ஜியும் நாங்களும் ஒன்று. ஒரு ஜஸ்ட் கேம் கிடையாது, அது எமோஷன். ஒரு எமோஷன்ஸ். அது வந்து விளையாடினா தான் தெரியும், சொன்னா புரியாது. ஆனா வந்து ஒரு 4 பேர் கூட போன்ல பேசுறது வேற, கேம்ல விளையாட. நாங்க வந்து பப்ஜி கேம்க்கு அடிக்ட் இல்ல. அந்த பப்ஜில இருக்கிற 4 பேர் அந்த ஸ்குவாடுக்கு அந்த 4 பேரோடைய பேசி ஜாலியா அந்த இப்ப ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நோட்டிபிகேஷன்ல ஒரு ரெக்வெஸ்ட் வரும். மர்தி ஓபி இன்வைட்டட் யூ, லோக்கி இன்வைட்டட் யூ, OMG ராக்கி. மர்தி ஓபி. நீ ஏன் ஸ்பேஸ் சொல்ல மிஸ்டர் ஆதி இல்ல, மர்தி ஓபி அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்றது, கடைசி என்னடா திஸ் நாட் ஜஸ்ட் a கேம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a கேம், இட்ஸ் an emotion. திஸ் நாட் ஜஸ்ட் a கேம், திஸ் இஸ் எமோஷன். இது வந்து நிறைய பேருக்கு, நிறைய வேலைக்கு போடுறவங்க, காலேஜ் போடுறவங்க, ஏன் ஃபேமிலி மேன்ஸே நிறைய பேர் பப்ஜி ஆடுறாங்க. இது வந்து நிறைய பேர் நீங்க வெளில இருந்து பார்க்கும்போது இவனுக்கு கேம் மட்டும் தான் ஆடுறானுங்க அப்படின்னு தெரியும். அந்த 4 பேர் பேசுறது தான் எங்களுக்கு ஜாலியே. ஒரு நேர்ல மீட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் அளவுக்கு பாக்குறோம்னா மிக தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் கேம் கிடையாது, அதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆயிருக்கு. நாங்க வந்து அந்த கேமுக்குலாம் ஒன்றும் அடிக்ட் இல்லை. அந்த கேம்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு இதுல அவரு என்ன திட்டுவாரு, நான் அவரை திட்டுவேன். அதுல ஒரு அப்படியே ஒரு பாண்ட் ஆகி கிரியேட் ஆகி நாங்களாம் ஒரு இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்குவாட். நாங்களாம் ஒரு ஸ்குவாட். இப்ப தூங்கி எஞ்சி பிரஷ் பண்ற மாதிரி இல்லையா, அது மாதிரிதான். தூங்கத்துக்கு முன்னாடி போன் எடுத்து கேம் ஆட்டு தான் படுப்போம். அது ஒரு ஹாபிட். இப்ப ஒரு நாள் கேம் இல்லைனாலும் ஐயோ நம்ம ஸ்குவாட் வெயிட் பண்ணுமே ஐயோ. ஆனா இவனுக்கு அப்படிலாம் இல்ல, வேற ஒருத்தர் கூப்பிட்டு சண்டைக்கு போயிடுவாங்க.